சீராக்கின் ஞான நூல் அதிகாரம் 21. குழந்தாய், பாவம் செய்து விட்டாயா? இனிமேல் செய்யாதே. உன் பழைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேள். பாம்பை கண்டு ஓடுவதைப் போல பாவத்தை விட்டு ஓடிவிடு. நீ பாவத்தின் அருகில் சென்றால் அது உன்னை கடிக்கும். அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள் போன்றவை. அவை மனிதரின் உயிரை போக்கிவிடும். நெறிகேடுகள் எல்லாமே இருமுனை கூர்வாள் போன்றவை. அதன் காயங்கள் ஆறமாட்டா. திகிலும் இருமாப்பும் செல்வங்களை பாழாக்கும். சிறுகுற்றோரின் வீடு பாழாகும். ஏழைகளின் வாயினின்று எழும் விண்ணப்பம் கடவுளின் செவிகளை எட்டும். அவரது நீதி தீர்ப்பு விரைவில் வரும். கடிந்துரையை வெறுப்போர் பாவிகளின் வழியில் நடக்கின்றனர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் மனம் வருந்துவர். நாவன்மை படைத்தோர் பற்றிய பேச்சு தொலைவிலும் பரவும். ஆனால் அவர்கள் தவறும்போது அறிவுள்ளோர் அதை கண்டுகொள்வர். மற்றவர்களின் பணத்தை கொண்டு தங்கள் வீட்டை கட்டுவோர் தங்கள் கல்லறைக்கு வேண்டிய கற்களை தாங்களே சேர்த்து வைப்போர் போன்றவர்கள். நெறிகட்டோரின் கூட்டம் சணல் குப்பை போன்றது. கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பே அவர்களின் முடிவு. பாவிகளின் பாதை வழுவழுப்பான கற்களால் பாவப்பட்டுள்ளது. அதன் முடிவில் கீழுலகின் வாயில் உள்ளது. திருச்சட்டத்தை கடைபிடிப்போர் தங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்துகின்றனர். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சத்தின் நிறைவே ஞானம். திறமை இல்லாதோருக்கு கல்வி அறிவு புகட்ட முடியாது. கசப்பை விளைவிக்கும் ஒரு வகை திறமையும் உண்டு. ஞானிகளின் அறிவு வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடும். அவர்களின் அறிவுரை வாழ்வளிக்கும் நீருற்றுக்கு நிகராகும். மூடரின் உள்ளம் ஓட்டை கலன் போன்றது. அதில் எவ்வகை அறிவும் தங்கி நிற்காது. அறிவாற்றல் பெற்றோர் ஞானம் நிறைந்த பேச்சை கேட்டு புகழ்வர். அது வளம் பெற செய்வர். அப்பேச்சை ஒழுக்கம் கெட்டோர் கேட்க நேரிட்டால் அதை விரும்புவதில்லை. அதை உள்ளத்திலிருந்தும் விரட்டி விடுவர். மூடரின் உரை பயணத்தின் போது எடுத்துச் செல்லும் பெருஞ்சுமை போன்றது. அறிவு கூர்மை கொண்டோரின் பேச்சு இன்பம் தருகின்றது. அறிவுத்திறன் வாய்ந்தோரின் வாய்மொழிகளை சபை விரும்பி தேடும். அவர்களின் கருத்துக்களை உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து பார்க்கும். மூடர்களுக்கு ஞானம் பாழடைந்த வீடு போன்றது. மதியீனர்களுக்கு அறிவு பொருளற்ற உரை போன்றது. அறிவிலிகளுக்கு அளிக்கும் நற்பயிற்சி கால்விலங்கு போன்றது. வலக்கையில் மாட்டப்பட்ட தலை போன்றது. மூடர்கள் சிரிக்கும் போது உரத்த குரல் எழுப்புவர். அறிவில் சிறந்தோர் அமைதியாக புன்னகைப்பர். அறிவுத்திறன் கொண்டோருக்கு நற்பயிற்சி பொன்னகையாகும். வலக்கையில் அணிந்த கை வளையாகும். மூடர்களின் கால்கள் மற்றவர்களின் வீட்டுக்குள் விரைகின்றன. பட்டறிவு பெற்றவர்களின் கால்களோ நுழைய தயங்குகின்றன. அறிவிலிகள் கதவு வழியாக வீட்டுக்குள் எட்டி பார்ப்பார்கள். நற்பயிற்சி பெற்றோர் வெளியே காத்திருப்பர். நற்பயிற்சி பெறாதோர் கதவு அருகே நின்று ஒற்று கேட்பர். அறிவுத்திறன் வாய்ந்தோர் அதை இகழ்ச்சியாக கொள்வர். அறிவற்றோர் எளிதாக பிதற்றுவர். நுண்ணறிவு கொண்டோர் சொற்களை அளந்து பேசுவர். அறிவிலார் சிந்திக்கும் முன் பேசுவர். அறிஞர் பேசும் முன் சிந்திப்பர். இறைப்பற்றில்லாதோர் தங்கள் எதிரியை சபிக்கும்போது தங்களையே சபித்துக் கொள்வர். புறங்கூறுவோர் தங்களையே மாசுபடுத்திக் கொள்வர். சுற்றுப்புறத்தார் அவர்களை வெறுப்பர்.